தூக்கம் இல்லாமவே நாளைக்கு பொண்ணு பக்கம் வராங்க. அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? நம்மளுக்கு பிடிக்கலன்னா கொஞ்ச நாள் விட வேண்டியதானே. ச்சே, போனை வேற புடிங்கி வச்சுக்கிட்டு, ஐயோ இதை எப்படி சக்தி கிட்ட சொல்றது? என்னென்ன கனவு கண்டே, எப்படி எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன். ஏமா அவனுக்கு 2 வாரத்துல கல்யாணம்னு ஊரு பூரா சொல்லி திரிஞ்சேனே. பாவி பைய இப்படி அந்த பிள்ளை கூட சேர்ந்து என் மூஞ்சில கரிய பூசிட்டானே. ஏன் வடிவு பொழுதனைக்கு இதே சொல்லிட்டு இருக்காத. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, அதை இதோட விடு. இந்த வீட்ல என்னைய ஆள கூட விட மாட்டுக்காவளே. உமருக்கு என்னையா பிரச்சனை? உங்க அக்காக்காரி கூட நீ பேசாம இருப்பியா? தேனைக்கு உங்க அக்காக்காரிக்கு போன் அடிச்சு இங்க நடக்கிறத பூரா எழுதி வச்சுட்டு தானே இருக்கீரு. என் வீட்டுல ஒரு துரும்பு அசைஞ்சா கூட அவ அக்காக்காரி கிட்ட எழுதி விட்டுருவாரே. உங்க அக்கா கிட்ட நீ பேசாம இருந்துருவியா? ஆனா எனக்கு இருக்க ஒரே ஒரு தம்பி இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட பேசினானே. எம்பிட்டு சொத்துக்கு சொந்தக்காரன். அவன் ஒத்தைக்கு ஒத்த மவளையாம் அவனுக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்சானே. ஆனா நான் பெத்த இந்த படுபாவி பையன் எல்லாத்துலயும் மண்ணலிலா போட்டுட்டான். ஏம்மா முதல்ல புலம்புறத நிறுத்தி. இப்படியே புலம்பிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? எதுவும் மாற போதா? இனிமே மாறுறதுக்கு என்னம்மா இருக்கு? அதான் ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு போயிட்டானே. எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு என் தம்பி தானே. போயிட்டே தம்பி, அக்கா வேணான்னு போயிட்டே தம்பி. நான் பெத்த மக்க இந்த பய பண்ண வேலைக்கு அக்கா உறவே வேணும்னு முறிச்சு விட்டுட்டு போயிட்டானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி பையன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஏ வடிவு, புலம்புறதெல்லாம் நிறுத்து. உமருக்கு நான் புலம்புற மாதிரி தானையா தெரியும். என் வாலி உமருக்கு தெரியுமா? அதான் அப்பட்டமா தெரியுத. அழுது அழுது பாரு, கண்ணில் இருக்க கண்ணீரே தீந்துருச்சு. கண்ணீர் வரமாட்டுக்கு, குரலும் மாறிட்டு, மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் உட்கார்ந்துருக்க. உன் வழி எனக்கு புரியுது. நம்ம மவனுக்கு எத்தனை பொண்ணை பார்த்தாலும் கடவுள் இன்னாருன்னு எழுதி வச்சிருப்பாரு. அது படிதான் கல்யாணம் நடக்கும். இதுல உன் மவனை குறை சொல்லியோ உன் தம்பியை குறை சொல்லியோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடவுள் யாருக்கு யாரை முடிச்சு போட்டு வைக்காரோ அவரவர் கூட தான் கல்யாணம் நடக்கும். நம்ம ஒண்ணு நினைச்ச தெய்வம் ஒண்ணு நினைக்கும் சும்மாவா சொன்னாங்க? அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டு இனிமே ஆக வேண்டிய வேலையை பாரு. இப்படியே புலம்பிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? ஆமாமா, சும்மா தம்பி சொல்லாம நம்ம சக்தியோட லைஃபையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட சேர்த்து வைமா, அவனும் சந்தோஷமா இருப்பான். அவன் சந்தோஷமா இருந்தாதானே அதை பார்த்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீலாம் எனக்கு சொல்லாத அஞ்சலி. உனைய நாங்க கட்டி கொடுத்தாச்சு. உன் குடும்பத்தை நீ பாரு. தேவையில்லாம இதுலலாம் தலையிடாத. என் அவனுக்கு எப்படி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். எம்மா இப்ப என்ன சொல்ல வர? அப்ப நான் அடுத்த வீட்டு பொண்ணாமா? இந்த விஷயத்துல தலையிட கூடாதுன்னு சொல்ற? அவன் என் தம்பி, அவன் லைஃப பத்தி யோசிக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சுன்னா அவன் என் தம்பி இல்லைன்னு ஆயிருமா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவன் ஒரு பொண்ணு விரும்புறான். அவன் மனசுக்கு பிடிச்ச பிள்ளைய தானே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்றேன். அவன் மனசுக்கு பிடிச்ச பிள்ளைலாம் எனக்கு பிடிக்கல. அவன் வேற ஆட்கள், நம்ம வேற ஆட்கள், அதெல்லாம் ஒத்து வராது. அம்மா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க பாத்துக்க. இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கியம்மா. இப்பெல்லாம் மேரேஜ்க்கு யாரும் காஸ்ட் பாக்குறது இல்ல. அதுவும் ஏன் மதம் மாறி கூட நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா லைஃப்ல நல்லா தான் இருக்காங்க. நீ என்னன்னா இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கியம்மா? போமா அப்படி சொல்லு அஞ்சலி. என்னது அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்? என்ன அமைதியா பேசு. 4 பேர் இங்க தானே இருக்கோம். இவ கத்துறது இன்னும் 2 பேருக்கு கேட்கும். நம்ம மவளை பாரு, கரெக்டா தெளிவா பேசுறா. படிச்ச பிள்ளை தான். லட்சுமிக்கு மவ காருண்யா என்ன தெரியாத பிள்ளையா? சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். நல்ல தங்கமான பிள்ளை, கெட்டிக்காரி. எந்த கொட்டிக்காரியானாலும் இருக்கட்டும், நான் நல்ல வேற பிள்ளைய பாத்துக்கிறேன். எனக்கு வேணாம். வடிவு, நீ எந்த ஊர்லனாலும் போய் தேடிக்கோ. இந்த மாதிரி மருமவ கிடைக்குமா? நல்ல அழகான லட்சணமான பிள்ளை, பண்பான பிள்ளை. இத்தனைக்கு ஏன் நல்ல படிச்ச பிள்ளை, கை நிறைய சம்பாதிக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. போ. இங்க பாரு சக்தி, இவங்க பேச்செல்லாம் கேட்காத. அம்மா உனக்கு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. ஏம்மா நான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன்னு பாக்காதீங்க. நான் செம கோவத்துல இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. இன்னும் ஒரு வாரத்துல நல்ல பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன் பொறுப்பு. இந்த காரு மோரெல்லாம் மறந்துருப்பா. ஏமா நீ தேவையில்லாத வேலையை பார்க்காத. அவனே கோவத்துல உட்கார்ந்துருக்கான்னு தெரியுது. சும்மா இதையே பேசி பேசி அவன் ஏதாவது சொல்லிட போறான்.
அவன் என்னமோ சொல்லிட்டு போட்டும், என் மவன் தானே, சொன்னா கேட்டுக்குவேன். ஆனா அந்த லட்சுமி மவளுக்கு என் பிள்ளைய கட்டி வைக்க மாட்டேன். அந்த லட்சுமி இருக்க பவுசுக்கு என் மவனை நான் அவ பிள்ளைக்கு கட்டி வைப்பேனா? அவ அப்ப ஒரு குடிகார பையன், அவனை திருத்துறதுக்கு அவ வீட்டுல யாருக்கும் வழி கிடையாது. அவன் ஊர் பூரா எங்கெங்க கடன் வாங்கி வச்சு குடிச்சானோ யாருக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு ஆக்கி இருக்கானா, அழிக்கதான் செஞ்சிருக்கான். அவ வீடு இருக்கு பாரு, அது ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு. அதுவும் அவ பத்திரப்படுத்தி வைக்க போய் இருக்கு. அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்து ஏமாவனுக்கு கட்டி வச்சு நாளைக்கு ஏமாவனை அல்லோல் படவா? வேண்டாம் சாமி, வேண்டாம். போதும், நிறுத்துமா. உனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டே போற. அவங்க அப்பா குடிச்சதுக்கு அந்த பொண்ணுங்க என்ன தப்பு பண்ணுச்சு? தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறத. ஏன் முன்னாடியே இப்படி பேசுற? வயசாக வயசாக புத்தி மழுகும்பாங்க. அது இப்பதானே கண் கூட பாக்குறேன். ஐயோ ஐயோ, எப்படி பேசுறான்! பெத்த அம்மையே என்னென்னலாம் சொல்லுறான். இது இவனா பேசல, அவ சொல்லி கொடுத்து பேசுறான். எம்மா, வார்த்தையை ஃபர்ஸ்ட் பார்த்து பயன்படுத்து. தேவையில்லாம நிறைய வார்த்தை விடுறா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. ஆமாப்பா ஆமா, எனக்கு தான் பேச தெரியல, ஒன்னும் தெரியல. உனக்கு எல்லாம் தெரியும்லப்பா. போப்பா போ. இன்னும் என்னென்னலாம் சொல்லி என் மவனை அவ பக்கம் இழுத்து வச்சிருக்காளோ தெரியல. வடிவு, நீ பேசுறதான் சரின்னு நினைக்காத. நீ பேசுற எல்லாமே தப்பாதான் இருக்கு வடிவு. இப்ப இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் பத்தி பேச வேண்டாம். அதெல்லாம் நேரம் வரும்போது தானா நடக்கும். கொஞ்ச நாள் போட்டும், இத பத்தி பேசாதான் நினைக்காத. அஞ்சலியையும் பேத்தியும் உனக்கு ஆறுதலா இருக்கட்டுமேனு ஊர்ல இருந்து வர வச்சாச்சு. அந்த பிள்ளை வந்ததுல இருந்து அவகிட்ட புலம்பிக்கிட்டே தான் இருக்க. அவளும் எவ்வளவு நேரம் தான் கேட்டுட்டு உட்கார்ந்துருப்பா. இங்க பாருங்க மனுஷா, சும்மா சும்மா புலம்புறேன்னு சொல்லாதீரும். சரிம்மா, புலம்பல. இவ்வளவு நேரம் பேசி இருந்தல்லா, போதும், இதோட நிறுத்து. ரூம்ல பேத்தி டிவி பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் சாப்பிடறதுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு. எல்லாருக்கும் நைட்டுக்கு போய் கடையில சாப்பாடு வாங்கிட்டு வந்து தாரேன். இந்த பிரச்சனையை இதோட வீடு எல்லாம் சரியாயிரும்னு நம்பு. ஆமாம்மா, இதையே போட்டு நினைச்சு நினைச்சு லூஸ் ஆயிராத. சோபி ரூம்ல கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் அவ கூட போய் இருமா. போறேன். என் பேத்திய வந்ததுல இருந்து கவனிக்கவே இல்ல. எப்பா, மழை பெஞ்சு வெறிச்ச மாதிரி இருக்கு. ஆமாப்பா, அம்மா போனதுக்கு அப்புறம் என்ன ஒரு அமைதியா இருக்கு பாரு வீடு. இவ்வளவு நேரம் என்ன புலம்பலுங்கிற? காது கொடுத்து கேட்க முடியல. ஒரு மனுஷி 10 நிமிஷம் புலம்பலாம், அரை மணி நேரம் புலம்பலாம். விடாம காலையில இருந்து புலம்பிட்டு தான் இருக்கா. திறமைதான்ப்பா உங்களுக்கு. எப்படிதான் அம்மாவை சமாளிச்சுட்டு அவ கூட இருக்கீங்களோ? என்னம்மா செய்ய? இந்த கல்யாணம் நின்னு போச்சுல, அதனாலதான் இந்த வருத்து வாரா. மத்தாளைக்கெல்லாம் உங்க அம்மா கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா. நீ ஏன் சக்தி இப்படியே கோவத்துல உட்கார்ந்துருக்க? உங்க அம்மா குணம் தெரிஞ்சது தானே. பாருங்கப்பா என்னென்ன பேசிட்டு போறாங்கன்னு. அதெல்லாம் கண்டுக்காத சக்தி. அம்மா இப்ப செம்ம கோவத்துல இருக்காங்க. ஒரு 2-3 நாள் போட்டு அவங்களே சரியாயிருவாங்க. வீடு கோவத்துல இருந்தா எதுனாலும் பேசலாமா? உங்க அம்மா குணம் உனக்கு தெரியாதா? அவ எப்பயும் இப்படிதான் வருவா. அதெல்லாம் மண்டையில ஏத்திட்டு இருக்காத. கொஞ்ச நாள் போட்டோம், வீட்டுல எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீ ஆசைப்பட்ட பிள்ளையவே பேசி முடிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்கப்பா. கொஞ்ச நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வேணா வெளியில போயிட்டு வா. சரிப்பா. அஞ்சலி, உனக்கு ஏதாவது வேணும்னா போன் அடி. டேய், பாப்பாக்கு சோப் கொண்டு வர மறந்துட்டேன். அதனால பேபி பார் மட்டும் ஒண்ணு வாங்கிட்டு வந்துரு. சரி, அங்க போயிட்டு கால் பண்றேன். வேற ஏதாவது வேணா சொல்லு. ஓகேடா, போயிட்டு வா. காக்கா சத்தம் ஓவராலா இருக்கு. பொதுவா வீட்டுக்கு விருந்தாளி வந்தாதான் காக்கா கத்தும் பாவோ. அது சரி, ஊர்ல இருந்து எங்க அண்ணன் மைனிலாம் வருவாவோ நாளைக்கு. அதனால காக்கா கரையுமா இருக்கும். ஏம்மா, நீ எப்ப வந்த? என்ன இப்படி ஒத்தையில நடந்து வர? அண்ணன் மைனில பின்னாடி வராவளோ? ஏ லட்சுமி, பாத்தி எம்புட்டு நாளாச்சு அம்மா அவள. அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணன் மைனில எங்கம்மா? அதை ஏன்டா கேட்க? உங்க அண்ணங்காரன் வர மாதிரிதான் இருந்துச்சு. கடைசியில கிளம்பும் போது பார்த்தா உன் மைனி காரி காலு வலிக்கு கை வலிக்குன்ட்டா. என்னால இப்ப வர கழியலன்ட்டா. என்னத்த சொல்றது போ. அந்த ஆளதான் நீங்க வரலனா இருங்கன்னு நான் பஸ் புடிச்சு கிளம்பி வந்துட்டேன். என்னம்மா இப்ப வந்து இப்படி சொல்ற? அவன் தானே மாப்பிள்ளை வீடு ஒண்ணு இருக்கு, கூட்டிட்டு வரேன்னா. மாப்பிள்ளை வீட்டுக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து வச்சாச்சுமா. நாளைக்கு சொன்ன நேரத்துக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிருவாவோ. அதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியாமா? இருந்தாலும் அவன் கூட வந்து நின்னா மாப்பிள்ளை வீட்டு ஆள்கிட்ட பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அவன்னா எதுனாலும் தெளிவா கரெக்டா பேசிடுவான். எனக்கும் அவன் இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். என்ன இப்படி கடைசி நேரத்துல இப்படி பண்றாவோ? ஏன் லட்சுமி, அண்ணன் இல்லன்னா என்னன்னா கூட வந்து நிக்கம்ல, பின்ன என்னத்துக்கு? வா, ஏதா இருந்தாலும் உள்ள போய் பேசுவோம். எம்பிட்டு நேரம் தலையில சேமந்துட்டு இருப்பேன். ஐயா, நீ வந்ததுல இத கவனிக்கல பாத்தியா? தாமா, நான் கொண்டு வரேன்.
ஏன் பேத்தி மாறுவோ என்ன செய்யறாளுவோ? ரெண்டு உள்ளதான் கிடக்காளுவோ. வாமா வந்து பாரு. மக்களே என்ன செய்யறீங்க? ஆச்சி ஆச்சியோ நீ எப்படி வந்த? என் பேத்தி ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்துட்டாளுவல. என் தங்க பிள்ளைகளு என்ன அழகா இருக்காளோ, ரெண்டு பேரும் லட்டு கணக்கால இருக்காளுவோ. இருந்துக்கம்மா, உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சீனி கம்மியா போடுமா. ஆச்சி என்ன உனக்கு சுகர் வந்துட்டோ? சுகர் எல்லாம் இல்லடி ஆத்தா, வயசாயிடுல, அதனால நானே இனிப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன். பாரா எனக்கு ஏன் மக்களே சுகர் வரப்போகுது. இந்த ஆச்சிக்கெல்லாம் ஒரு நோயும் வராது. அந்த காலத்து சாப்பாடு அப்படி. சரிம்மா நீ பேசிக்கிட்டு இரு, நான் காப்பி வச்சு எடுத்துட்டு வரேன். ஆச்சியே ஊர்ல இருந்து வரையில எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? கடையில தான் தங்கம் பண்டை வாங்கிட்டு வந்தேன். திடீர்னு வர மாதிரி இருந்துச்சா, ஒரு பண்டமும் செஞ்சு கொண்டுட்டு வர முடியல. ஆச்சியோ நீ கடையில வாங்கினாலும் சரி, வீட்டுல செஞ்சாலும் சரி, நீ என்ன பண்டம் கொடுத்தாலும் சாப்பிட்டுருவா. தூக்கு சட்டியை திறக்க கழிதா பாரு. ஆச்சி தூக்கு சட்டியில என்ன கொண்டு வந்த? வாரண்டி ஆத்தா, வாரேன் ஈரி. என்கிட்ட தரியாச்சி, நான் திறந்து தரேன். அண்ணன் திறந்துட்டோம்ல. சாப்பிடுங்க மக்கா. ஏய் எனக்கு ஒண்ணு குட்ரி. இரு காரக்கா, இதுல இருக்கிறது பாதி பாதி சரியா? இந்தாமா காப்பி எடுத்துக்க. சீம்பால் யாதமா? நம்ம முருகேசன் வீட்ல மாடு கண்ணி இனிச்சி, அந்த ஆளுதான் கொஞ்சம் சீம்பால் கொடுத்தானே கிண்டி கொண்டு வந்தேன். ஆச்சி அங்க கொடுத்ததை நீ அப்படியே கொண்டு வந்துட்டேனா? நீ சாப்பிடலையா ஆச்சி? இந்த ஆச்சி நீயே எடுத்துக்க. எனக்கு வேண்டாம் தாய்களா, நீங்களே சாப்பிடுங்க. என் பேத்திமார்கள் சீம்பால்லாம் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு தானே கொண்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. உங்க அம்மா காப்பி நல்லா போட்டிருக்காளே. ஏ லட்சுமி, இந்த பையில பூ இருக்கு பாரு, கனகாமரம் பூ. எடுத்து பிள்ளைகளுக்கு ஆளு கொஞ்சம் வெட்டி கொடு, தலையில வச்சுக்கிட்டோம். ரெண்டு பையில கொண்டு வந்திருக்கா. எந்த பையிலமா இருக்கு? அந்த பச்சை கலர் பையில தான் எல்லாம் இருக்கு. எடுத்து கொடுமா பிள்ளைகளுக்கு. பண்டமும் கொண்டு வந்திருக்கேன். இந்த சின்ன பைய எடுக்காத, அதுல எனக்குள்ள பொருள் தான் இருக்கு. ஆச்சியோ உனக்கு என்ன சீக்கிரட்டான பொருள் வச்சிருக்க? ஆச்சி என்ன பெருசா வச்சுக்கிற போறேன். மருந்து மாத்திரை இருக்கு. மூட்டு வலிக்கு தேய்க்கிறதுக்கு முடக்கத்தான் எண்ணெய் வச்சிருக்கேன். மூட்டு வலிச்சா தேய்ச்சிக்குவேன் கை காலெல்லாம். அப்புறம் தலைவலி தைலம், மூக்கு பொடி டப்பா. லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு ஆச்சியோ. ஆமாட்டி, முக்கியமா உங்க மாமங்கார ஒரு போன் கொடுத்துருக்கான், அது வச்சிருக்கேன். பட்டனு போனுதான். அப்புறம் ஆச்சிக்குள்ள மணி பரிசு இருக்கு. நீ சுருக்கு பை தானே எப்பயும் வச்சிருப்ப? ஆமாட்டிகளா, சுருக்கு பைய வச்சிருந்தேன், அது கிழிஞ்சு போச்சு. ஆச்சி 50 ரூபா பக்கம் சில்லறைய தொலைச்சு போட்டேன். ஐயா அப்படியாமா? ஆமாப்பா, பைய ஓட்டையா இருந்ததை கவனிக்கவே இல்ல. அந்த ஆளுதான் உங்க அத்தைனாரி மணி பரிசு கொடுத்தா. இந்த நகை கடையில எல்லாம் கொடுப்பாவுல, அது 2-3 காண தூக்கி கொடுத்தா. அதுலதாம்மா இப்ப தூட்டெல்லாம் போட்டு வைப்பேன். உங்க மாமன் நம்பரு, உங்களோட நம்பரு, எல்லா நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி உள்ள வச்சிருக்கேன் ஆச்சி. அது எதுக்கு ஆச்சி? உன்னை யாராவது கடத்திட்டாவனா போன் அடிக்குதுக்கா? எனக்கு இந்த வயசுல எவம்டி கடத்துவான்? நல்லாதான் பேச படிச்சிருக்காளு உன் மக்கா மாறுவோம். அப்புறம் எதுக்கு ஆச்சி வச்சிருக்க? எங்கேயாவது வெளியில போவேல தொலைஞ்சு கிளஞ்சு போயிட்டோம்னா எப்படி வரதுக்கு? அதனாலதான் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போன் அடிக்கிறதுக்கு உதவும்ல. பரவாயில்ல ஆச்சியோ, இந்த காலத்துலயும் நல்லா உஷாரா இருக்க, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்க. நாங்களாம் பாரு படிச்சிருந்தோம், ஒரு பொருளை எடுத்தா எங்க வச்சோ ஏது வச்சோன்னு மறந்து போய் அலையிறோம். அதெல்லாம் மறக்க கூடாதுல, நல்ல கவனமா இருக்கணும். 2 பேரும் அந்த சீம்பால வச்சுக்கிட்டே இருக்காம சாப்பிடுங்க. ஆச்சி காப்பியை குடிக்க விடுங்க. வந்ததுல இருந்து அந்த காப்பியை குடிக்க விடாம தோணன்னு கேள்வியா கேட்காளுவோம். இந்த காரே ஆச்சி கொண்டு வந்த பூவை வச்சுக்க. எனக்கு இப்போதைக்கு வேணாமா, நாளைக்கு வேணா தலையில வச்சுக்கிறேன். இப்ப நைட் ஆயிட்டு தூங்க தானே போறோம். சரி, அப்ப லேசா தண்ணி தொளிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க. என்ன மக்களே, ஆச்சி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அது எனக்கு தெரியாதாச்சி, என்கிட்ட கேட்காத எதுவும். இங்க பாரு பேத்தியோ, காதலிச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் தப்பு. இந்த வயசுல எல்லாம் வரதான் செய்யும். என்னதான் காதலிச்சு குணத்தெல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணாலும் எல்லாருக்கும் சரியா அமையாது. நாளைக்கு காதல் கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு பிரச்சனைனா கூட யாரு வந்து நிப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு பேத்தியோ. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது. ஏன் ஆச்சியோ, அப்ப அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சா எந்த பிரச்சனையும் வராதா? அவங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்களா? பெரியவங்களா பார்த்து வைக்கிற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எப்படி ஆச்சியோ சொல்ற? எப்படி திமிர் எடுத்து பேசுறா பாத்தியாமா?
இத்தனை வருஷமா வளர்த்து படிக்க வச்ச பெத்தவங்களுக்கு தெரியாதா தான் பிள்ளைக்கு எது நல்லது கெட்டதுன்னு? ஏ லட்சுமி, நீ பேசாத. அவ என்கிட்ட தானே கேக்கா. இதுல என்ன திமிரு இருக்கு? நம்ம பிள்ளை நம்ம சொல்றத கேக்கும், எந்த தப்பும் பண்ணாது. இங்க பாரு பேத்தியோ, பெரியவங்களா பார்த்து வைக்கிற கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த சைட்ல இருந்தும் அந்த சைட்ல இருந்து பேசுறதுக்கு ஆளுங்க வருவாவோ. உங்க கூட வந்து நிக்கிறதுக்கு சொந்தம் பந்தோன்னு எல்லாரும் வந்து நிப்போம் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் எங்க பிள்ளைக்கு நாங்க தான் கல்யாணம் கட்டி வச்சோன்னு ஒரு பெருமையா சொல்லிக்குவோம். இதுலதான் நம்ம குடும்ப கௌரவமே இருக்கு பேத்தியோ. எது நல்லது எது கெட்டதுன்னு எங்க அனுபவத்துல இருந்து சொல்லுறோம். அதை கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோமா. என்ன பூமாரி, உன்னைய துளசி அக்கா கூப்பிட்டு விட்டா. அப்புறமா வாரேன்னு போய் சொல்லு. இல்ல, உடனே உன்னைய கூப்பிட்டு விட்டா. ஏம்மா போயிட்டு வரட்டா? போயிட்டு சீக்கிரத்துல வா. சரிம்மா. ஏம்மா நானும் போயிட்டு வரட்டா? இவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்து படிச்சிட்டு தானே இருந்த, படிக்கலையா? படிச்சு முடிச்சிட்டேம்மா, கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன். போயிட்டு வரையில உங்க அக்காவையும் கூட்டிட்டு வந்துரு, ரொம்ப நேரம் நிக்காதீங்க. சரிம்மா. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராவோ. இந்த பிள்ளைல ராத்திரி நேரத்துல எங்க போகுது? நீ பாட்டுக்கு அனுப்பி வைக்க. என்ன லட்சுமி இதெல்லாம்? வயசுக்கு வந்த பொட்ட பிள்ளைல ராத்திரி ஆயிட்டுனா வெளியில அனுப்ப கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இப்படியே அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிய. ஏம்மா வேற யாரும் இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்டு தான். யார் அது? துளசி. உனக்கு பிறவு சொல்றமா, நல்ல பிள்ளை பாத்துக்க. நம்ம குச்சி வீட்டுல தான் இருக்கு. உன் குச்சி வீடு உடஞ்சுலாம் கிடந்துச்சு, அங்க எப்படி இந்த பிள்ளை இருக்கு? சரி பண்ணி வாடகைக்கு விட்டுட்டியா லட்சுமி? வாடகைக்கெல்லாம் ஒண்ணு விடலாமா? குச்சி வீட சரி பண்ணி இந்த பிள்ளையில இருக்க வச்சிருக்கேன். என்ன முடி சொல்ற? ஒண்ணு புடிபடலையே எனக்கு. பிள்ளைகளா? என்ன பிள்ளைகளு? எத்தனை பிள்ளைகளு? ஏம்மா நம்ம காரு மாதிரி ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைக்கு தங்கச்சியும் 10 படிக்க 2 பேரும் அந்த குச்சி வீட்டுல தான் இருக்காவோ. வயசுக்கு வந்து பிள்ளைகள அங்க தனியா இருக்குது போல. அவ அம்மா அப்பா? அந்த பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாலாம் இல்லம்மா. அப்பா எங்கேயே விட்டு போயிட்டாரு. அவ சித்தி கிட்ட பாவம் 2 கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்குவோ. விட்டுட்டு போன அப்பா 6 மாசம் கழிச்சு வர காணமேனு இந்த பிள்ளைல சித்தி கொடுமை தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடி வந்துருச்சு. ஐயா ஐயா ஐயா, என்ன சொல்ற? ஆமாம்மா, ஒரு நாள் 2 அழுதுகிட்டு வீடு எதுவும் கிடைக்குமான்னு எங்க கிட்ட வந்து கேட்டுச்சு பாத்துக்கோ. அந்த ஆளதான் இந்த பிள்ளைகளுக்கு கதையெல்லாம் கேட்டு எனக்கு மனசே உடஞ்சு போயிருச்சுமா. 2 தங்கமான பிள்ளைகள் லட்டு கணக்க இருக்கும். நீ நாளைக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாரு. ஐயா ஐயா மாறி, அவ அப்பா வந்தாரா எப்படி? எங்க இன்னும் வர காணோம். தொலைஞ்சு போனா அப்பா தொலைஞ்சே போயிட்டாரு. 2 பொட்ட பிள்ளையில வச்சுக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தேடவும் இல்ல, வந்து பார்க்கவும் இல்ல. எம்பிட்டு நாள் ஆயிருக்குமோ? இங்க வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்குமா. அந்த பிள்ளை நல்ல பெரிய கம்பெனில வேலை பார்க்கு, நல்ல சம்பாதிக்கு. அவ தங்கச்சியை படிக்க வச்சிட்டு இருக்கா. சீக்கிரத்துல முன்னுக்கு வந்துருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்ல பிள்ளை பாத்துக்க, தங்கமான பிள்ளை, அமைதியா இருக்கும். ஐயா கடவுளே, நல்ல பிள்ளையில தான் ஆண்டவன் சோதிப்பான். ஆமாம்மா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நல்லாதான் இருக்காவோ. ஏடி இருந்தாலும் 2 பொட்ட பிள்ளை தனியா இருக்குதுன்னு சொல்ற பயம் இல்லையா? இங்க என்னம்மா பயம்? நம்ம வீட்டுக்கு பேரத்தா தானே குச்சி வீடு இருக்கு. யாரா இருந்தாலும் நம்ம வீட்டை தாண்டி தான் போகணும். ஒரு பயமும் இல்ல. அதனாலதானே நான் தைரியமா அங்க இருக்க வச்சிருக்கேன். ஒரு பயமும் கிடையாதுமா. ஒரு நல்ல நாள் பொழுதுலாம் நம்ம வீட்டுல தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாவோ. சரி லட்சுமி, கொஞ்சம் முருங்கைக்கீரை கொண்டு வந்தேன் பாத்துக்க. அந்த கோம வீட்டுல கொப்பு உடைச்சாவோ, அந்தால நானும் கொஞ்சம் பேரக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு சட்டி கொண்டு வந்து தா, உருவி வைக்கேன். நாளைக்கு கீரையா போட்டு வைக்க, உருவி எடுத்து வை, நாளானைக்கு வச்சுக்குவோம். ஆட்டும், இப்படியே வச்சிருந்தா வம்பா போயிரும்லா. அக்கா எங்க போற? நில்லு. எங்கக்கா வேக வேகமா போயிட்டு இருக்க? கொஞ்சம் நில்லு. நீ இதனடி துளசி கூப்பிட்டான்னு சொன்ன. ஐயோ அக்கா, துளசி அக்கா ஒன்னும் கூப்பிடல. எதுக்கு பூ மாதிரி போய் சொன்ன? நான் சொல்றத கேளு. துளசி அக்காலாம் ஒன்னும் உன்னை கூப்பிடல. அப்ப வேற யார் கூப்பிட்டாங்க? சக்தி மாமா தான் கூப்பிட்டு விட்டாங்க. என்னடி சொல்ற? மெதுவா பேசு. ஆமா காருக்கா, சக்தி மாமா தான் உன்னைய யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு பின்னாடி வர சொன்னாங்க. நீ போய் பாப்பையா? இந்நேரத்துல அவங்க எப்படி அங்க வந்தாங்க? லூஸ் அக்கா, செவரேறி குதிச்சு வந்திருப்பாங்களா இருக்கும். கேக்குற பாரு கேள்வி. பூமாரி, யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும். என்னடி செய்யறது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் வேணா பின்னாடி மரத்துக்கிட்ட நிக்கிறேன். யாராச்சும் வந்தாங்கன்னா சத்தம் கொடுக்க. நல்ல ஐடியா பூமாரி. யாராச்சும் வர மாதிரி இருந்தது வையே, குக்கு அப்படின்னு கத்துறேன், நீ உடனே உசாராயிரு. ஓகே ஓகே. இன்னொரு கண்டிஷன், என்னால 5 நிமிஷம் தான் அங்க நின்று பார்க்க முடியும்.
அதுக்கு மேல நின்னு மாட்டிப்பேன். சொல்லிட்டேன். ஓகே பூமாரி, உங்க மாமா கிட்ட 2 நிமிஷம் பேசணும். பேசிட்டு உடனே வந்துருவேண்டி. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க பாத்தியா, அந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லணும். சொல்லிட்டாதாண்டி நானும் நிம்மதியா இருப்பேன். சரிக்கா, நீ போய் பேசிட்டு வா. ஏ குதிரவாளு, நமக்கு இடையில இருந்த பெரிய பிரச்சனையே சரியாயிட்டு இன்னும் எதான் நினைச்சு குழம்பிட்டு இருக்க? கொஞ்சம் தான் சிரியே. எங்க சிரிக்கிறது? அதான் ஒரு ப்ராப்ளம் சரியாயி இன்னொரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிட்டே. இன்னொரு ப்ராப்ளமா? என்ன சொல்ற காரு? நாளைக்கு என்னைய பொண்ணு பார்க்க வராங்க. என்னடி சொல்ற? ஆமா சக்தி, நாளைக்கு என்னைய பொண்ணு பார்க்க வராங்க. அம்மா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், ஆனா கேக்குற மாதிரி தெரியல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வர மாப்பிள்ளை கிட்ட எனக்கு உங்களை பிடிக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிறுத்திடு. சரிங்க சக்தி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதெல்லாம் ஒரு விஷயம் பெருசா ஃபீல் பண்ணாத காரு. நீ சிரிக்கிற மாதிரி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? என்ன குட் நியூஸ்? எங்க அக்கா அஞ்சலி இருக்கல்ல, அவளுக்கும் எங்க அப்பாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க சக்தி? உண்மையாவா? ஆமா காரு, அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இருக்கு நம்மள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல. ஆனா அம்மா தான் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள மட்டும் சம்மதிக்க வச்சா போதும்டி. நேரா உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்துருவோம். அது வரைக்கும் உங்க வீட்டை எப்படியாவது சமாளிடி. சரிங்க சக்தி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? குதிரவாளி, நீ என்ன சொல்ல போற? எங்க வீட்லயே எங்க அப்பாக்கெல்லாம் ஓகே தான். எங்க அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவங்களே பையன் நல்ல பையன் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தான் சொன்னாங்க. ஆனா அம்மா தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆறா, என்னால நம்பவே முடியல காரு. அப்ப நம்ம கல்யாணத்துல பெருசா சிக்கல் எதுவும் வராதுன்னு தான் தோணுது. அப்படி ஈஸியா சொல்லிட முடியாது சக்தி. என்ன நடக்க போதோ தெரியலல்ல. ஹே, என்னனாலும் ஆகட்டும். எது நடந்தாலும் நான் உன்னை விடவே மாட்டேன், சரியா? நீ அதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாத. நாளைக்கு மட்டும் எப்படியாவது சமாளிச்சிருக்காரு. ஐயோ, நாளைக்கு நினைச்சதான் பயமா இருக்குதுங்க. என்ன பண்ண போறேனோ ஏது பண்ண போறேனோ தெரியல. சக்தி விடுங்க, நான் போறேன். ஹே, போன்ல தான் பேச முடியல, கொஞ்ச நேரம் இரு. பூமாரி கூப்பிடுற, நான் போறேன். முடிஞ்ச நாளைக்கு பேசுறேன். நாளைக்கு கண்டிப்பா வந்து பேசுறேன்னு சொல்லு, அப்பதான் விடுவேன். ஷோ விடுங்க சக்தி, நான் போறேன். எத்தனை டைம் அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. இதுக்கு எதுக்கு அலாரம் வைக்கணும்? சின்ன பொண்ணே, எந்திரி சின்ன பொண்ணு, நேரம் ஆயிட்டு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஹாரி, குளிச்சுட்டு வந்து எழுப்புங்க. நான் குளிச்சு ரெடியாயே வந்துட்டேன். எந்திரி சின்ன பொண்ணு. எங்க மணி 8:30 ஆயிட்டு, கொஞ்சம் காலமுறை எழுப்ப கூடாதா? 10 வாட்டி உன் போன்ல அலாரம் அடிச்சிட்டு சின்ன பொண்ணு. உன்னை 4-5 வாட்டி எழுப்பி விட்டுட்டேன். நீயும் 10 நிமிஷம் குளிச்சுட்டே வந்துட்டேன் சின்ன பொண்ணு. ஆனா நீ இன்னும் கிடந்து உறங்கிட்டு இருக்க. உனைய நான் இங்க நின்று எழுப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நான் எப்ப சின்ன பொண்ணு ஆபீஸ்க்கு கிளம்புவேன்? ஐயோ சாரி ஹரி, எழுப்பிக்கிட்டே இருந்தீங்களோ? நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரம் எந்திக்க பாக்கேன். இதையே தான் தினமும் சொல்ற. எப்ப நீ சீக்கிரம் எந்திக்கிறேன்னு நானும் பாக்கேன். சரி, நேரம் ஆயிட்டு. எனக்கு காலையில தோசை ஊத்திட்டா, சாப்பிட்டுட்டு போறேன். என்னது தோசை ஊத்தணுமா? 1/2 மணி நேரத்துல எப்படிங்க நான் தோசை ஊத்தி தருவேன்? அதுக்கு தொட்டுக்க சட்னி சாம்பார் அது இதுன்னு ஏதாவது வைக்கணும். இதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்கு? ஒரு 5 நிமிஷம் போருங்க. நான் இந்த பாட்டி கடையில போய் 4 இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன். அதை சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க. 2 தோசை விட்டு கேட்டதுக்கா சின்ன பொண்ணு நீ தோசை கலை விட சூடா இருக்க? அதுக்கு இல்லைங்க, நேரம் ஆயிரும் ஆபீஸ்க்கு. கொஞ்சம் போருங்க, இந்தா வந்துடுறேன். ஏ அம்மா, இவன் லேட்டா எந்திரிச்சுக்கிட்டு என்ன வறுத்து வாரா நம்ம கிட்ட. சரி, பாட்டி கடையில உள்ள இட்லியே தின்னுட்டு போவோம். அவ சுடுற தோசைக்கு இந்த இட்லி எவ்வளவோ தேவல. லட்சுமி அக்கா, என்ன செய்றீங்க? ஏடி, எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க? எவ்வளவு நேரம் டி? ஏன்க்கா 11:30க்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வருவான்னு சொன்னீங்க. 10:30க்கு நாங்க டான்னு வந்து நின்னுட்டோம்ல. கொஞ்சம் காலம் பூரா வரக்கூடாதா கீதா? நீ தானே அந்த பிள்ளைக்கு சேலையை உடுத்தி விடணும். எங்க வீட்டுக்காரல ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு வர வேண்டாமா? அதானே, சேலை உடுத்தி விடணும்னா முன்னாடியே சொல்லியிருந்தா நான் காலம் பூரா வந்திருப்பேன். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் ஆகுமா சேலை கட்டுறதுக்கு? அதுக்கு என்ன?
கேட்டுக்கலாம். இந்த சேலையை எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இத காட்டுறதுக்கு தான் இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கேன். இது எப்படி இருக்கு? காரணியாக்கு கட்டினா நல்லா இருக்குமா? அதுக்கு என்ன சூப்பரா இருக்கு சேலை. இது எப்ப எடுத்ததோ? இது நான் எடுக்கல கீதா. காரு தான் எப்பமோ அவன் ஃப்ரெண்டுக்கு எதுக்கோ கல்யாணத்துக்கு எடுக்கணும்னு எடுத்தா. அந்த ஆளை பிளவுஸ் தைச்சு வச்சதோட சரி, உடுத்தவும் இல்ல ஒண்ணும் இல்ல. சரி புதுசா இருக்கேன்னு தான் எடுத்து வச்சேன். சரி காருவை கூட்டிட்டு வாங்க, உடுத்தி விட்டுறேன். ஏ காரு, ஏ காரு. என்னம்மா? என்ன எப்பயும் போல குதிரை வாழை போட்டுட்டு அலையிற? தலையை நல்லா சீவி பின்னி போடலாம்ல. எப்பவும் இததான் போட்டுட்டு திரியிறா. ஏ லட்சு, போது உங்க வேலையை பாருங்க, நாங்க கிளப்பி விடுறோம். தலையில சீவி விட்டுருங்க, நல்லாவா இருக்கு இது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குடிக்கிறதுக்கு கடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க போங்க. ஏட்டி என்ன மூஞ்சில ஒரு வாட்டமே இல்ல? உங்க அம்மா சொல்றவனு உங்க அம்மைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டியோ? இல்ல சின்ன பொண்ணு அக்கா, எனக்கு தான் கேட்கணும்னு விவசாயே கிடையாது இவளுக்கு. நீ நில்லுமா, சேலையை கட்டி விட்டு தலையை வலிச்சு விடுறேன். எம்மா இது யாரு? காரு உங்க ஆச்சில வந்திருக்காவோ சொல்லவே இல்ல. ஆச்சி எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? சின்ன பொண்ணு கீதாவும் வந்திருக்கீங்களா? ஆச்சி நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களாமா? நாங்களும் நல்லா இருக்கோம். எனக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு தெரியுமா ஆச்சி? லட்சுமி போன்ல சொன்னாலே எனக்கு தெரியும். ஆனா வரதுக்கு தான் கலியல. எங்க அம்மா தான் பத்திரிக்கை வச்சாவள, ஏன் வரல? கார்டெல்லாம் கொடுத்தா எனக்கு அந்த நேரத்துல உடம்பு முடியாம போயிட்டுமா, இல்லனா வந்திருப்பேன். சரி ஆச்சியா, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் உங்க பேத்திக்கு சேலையை கட்டி விட போறேன். கட்டுங்க, நான் இங்க இருந்து பாக்கேன். இவ்வளோ பெரிய கட்டில் இருக்கு, அதை விட்டுட்டு கீழே போய் உட்காந்துருக்கீங்களே. கட்டில வந்து உட்காருங்க. வேணாம்மா, நான் கீழேயே உட்காந்து பழகிட்டேன். காட்டுலாம் நம்மளுக்கு லாக்கிப்படாது. அந்த காலத்து ஆளுல சின்ன பொண்ணு அப்படிதான் இருப்பாவோ. நீ இரி, நான் போடு போடுன்னு சேலையை கட்டுறேன். பின்னாடி மட்டும் லேசா இழுத்து விட்டா சரியாயிரும். என்ன சேலை கட்டியாவதா? நல்லா கட்டிருக்கே கீதா. ஆமாக்கா, இந்த முடிக்க போறேன். ஏன் அம்புஜோ எப்படி இருக்க? பாத்து எம்பிட்டு நாளாச்சு. நல்லா இருக்காச்சியோ. நீங்க நைட்டே வந்துட்டீங்களாமே அப்படியா? ஆமாம்மா, என் மவனும் மருமவனும் வர முடியாதுன்னாவோ, அந்த ஆளு ராத்திரியே கிளம்பி வந்துட்டேன். சரி ஆச்சி, அப்புறமாட்டி வீட்டுக்கு வாங்க. வாரேன், 10 நாள் இங்க தானே இருக்க போறேன். ஞம் 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 ஞம். இந்த சின்ன பொண்ணை பாருங்கக்கா, எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சேலை உடுத்திட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்றாளா? வந்ததுல இருந்து தின்னுக்கிட்டே இருக்கா. திருப்பதி உண்டியலுக்கு கூட கொஞ்ச நேரம் கேப் கிடைக்கும். ஆனா என்னைக்காவது இவ வாய்க்கு கேப் விட்டுருக்காளா? ஏன் 4 முடி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. என்ன சின்ன பொண்ணு, முன்ன உனைய பார்த்த மாதிரியே இருக்கியே, கொஞ்சம் கூட உடம்பு வைக்கல. நல்லா சாப்பிடுவியா எப்படி? ரொம்ப ஒல்லியால போயிட்டு இருக்க. கொஞ்சம் கூட உடம்புல சதையே வைக்கலையே. என்ன இது, நல்லா சாப்பிட்டு வச்சு இரு. சரியாச்சி. அம்மாடி, இவளை பார்த்தா சாப்பிடாம இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் ஆச்சியோ, நீங்க வேற. சின்ன பொண்ணு பார்க்கதான் ஒல்லியா இருப்பா, திங்கிறதெல்லாம் பேய் மாதிரி திம்பா. ஏ கீதாக்கா, கூடவே இருந்து இப்படி மானத்தை வாங்காத. நீ மட்டும் எதுவும் சாப்பிடவே மாட்டியோ? சாப்பிடுவேன் சின்ன பொண்ணு, ஆனா ஒன்ன மாதிரி யாராலையும் சாப்பிட முடியாது. ஏ கீதா, பிளான் போட்டேன் நீங்களேடி, ஒரு பிளான் என்கிட்ட சொல்ல காணோம். சும்மா இருங்க அம்புச்சக்கா, அந்த ஆச்சி இருக்கா ஓ காதல கேட்ட போது பிளான் ஒன்றும் அமைய மாட்டுக்கு. நாங்களும் எங்க பங்குக்கு எதையாவது யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் உங்க பங்குக்கு ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க, அப்பதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். தீடு திப்புன்னு கேட்ட என்ன டீ யோசிக்க? சரி பாக்கும் இரி. ஏம்மா லேச தலைய பின்னி பூ வச்சு விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் சேலைக்கு. சரி ஆச்சியோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். இன்னும் சேலை கட்டி முடியலையா? சரிம்மா சரி, நீங்க பாத்துக்கிடுங்க, நான் அந்த வாரேன். ஆச்சியோ எங்க போறீங்க? பொண்ணுக்கு போயிட்டு வாரம் டீ. ஏன் உனக்கு வருதா? கூட வேணா வா. ஐயா எனக்கெல்லாம் வரல, நீங்க போயிட்டு வாங்க. துணைக்கு கூப்பிடுறத பாரு. அடி போடி, உனைய கூட்டு போனாதான் எனக்கு வருமாக்கும். சும்மா ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டா ரொம்ப தான் அலட்டிக்கிற. தின்னி மாடு தின்னிக்கிட்டே இருக்கா. ஏதாவது ஒரு பிளான் சொல்லு சின்ன பொண்ணு. சாப்பிட்டதாக்கா எனக்கெல்லாம் ஐடியா வரும். ஏ காரு, நீ வேணா இப்படி பண்ண. வீட்டுல சத்துமாவு இருந்தா அதை எடுத்து புகை விட்டு காமிக்கியா? என்னக்கா சொல்றீங்க? சத்து மாவுல புகை விடணுமா? என்னத்தி உளர்ற? அதான் டீ, சத்து மாவை வாயில வச்சுட்டு புகை விடுவாவுல, அப்படி புகை விட்டுக்கிட்டே இரு. மாப்பிள்ளை வீட்டு ஆளுவோ என்ன நினைக்கும், பொண்ணுக்கு ஏதோ சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு, அதனால இந்த சம்மதம் வேணாலும் ஓடிடும். கூறுகட்ட ஐடியா தான் கொடுப்பா. இவளை நம்புறதுக்கு சும்மாவே இருந்துடலாம். நம்மளே ஏதாவது யோசிப்போங்கா. ஏம்மா நீங்க மெதுவா யோசிங்க. முதல்ல இந்த சேலையை கட்டி முடிங்க. லட்சுமிக்கு வந்தவனா கத்த போறாவோ இன்னுமா சேலை கட்டி முடிக்கலன்னு.
அந்த கொசு வைக்கீங்களா கீதாக்கா, அது எங்க தான் தூக்கி சொருவணும், மீதி சேலை சும்மா கிடக்க அனாமத்தா. இந்த கொசுவை எடுக்கும்லடி, அது இந்த பக்கத்துல இருந்து எடுக்கணும். கொஞ்சம் பெருசா வச்சுட்டோம் ஏன் அழகா மடிச்சு நின்னுக்குமே. இத வேற தனியா வேற தூக்கி சொருவ போறாளாக்கும். ஏ சூப்பர் நாலுமுடி, இந்த ஐடியா எனக்கு இல்லாம போச்சே. ரொம்ப நாளா நானும் சேலை உடுக்கிறேன், அந்த 1/2 இன்ச்சு புடவையே எங்க சொருவுறதுனே தெரியாது, கடுப்பா இருக்கும் பாத்துக்கிடுங்க. இன்னைக்குதான் அதுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. கல்யாண பொண்ணுக்கு புடவை கட்டுறதுக்குலாம் எவ்வளவு ரூபா வாங்குறாவோ தெரியுமாடி? அட ஆமா கீதா, இப்ப புடவை கட்டி விடுறதெல்லாம் ஒரு தொழில் ஆயிட்டு பாத்தியா? ஆமா அபுஜக்கா, நாளை எவ்வளவு பேருக்கு சேலை கட்டி விட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு பீஸ் போட்டிருந்தா இந்நேரம் நானும் ஒரு பிசினஸ் உமனா இருந்திருப்பேன். யாருமே வேண்டாம்னு சொன்னது, ஒவ்வொருத்தருக்கா கட்டி விட்டு காசு வாங்கிக்க. ஏ கீதா, அதுக்கு நீ எங்க கிட்ட எல்லாம் காசு கேட்டாதம்மா தாயி. அட ஆச்சிக்கு பயத்தை பாத்தீங்களா, எங்க நான் காசு கேட்டுருவேன்னு. நீங்க வேற ஆச்சி, கார் எனக்கு தங்கச்சி மாதிரி, அதெல்லாம் கேட்க மாட்டேன், பயந்துறாதீங்க. தலைய பின்னி போட்டதுக்கு அப்புறம் தான் லட்சணமா இருக்கு. சேலை கட்டினாலே தலைய பின்னி போட்டு பூ வச்சாதானே அழகா இருக்கும். சேலை உடுத்தியாச்சே கீதா? எப்பா எல்லாம் உடுத்தி கிளம்பியாச்சு, எப்படி இருக்கு? அழகா கிளப்பி இருக்கு கீதா. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாவோ? வா அம்பச்சா, நம்ம எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு இருக்க வைப்போம். ஏ சின்ன பொண்ணு கீதா, உள்ள ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு தட்டை எடுத்து வச்சு கிளாஸ்ல எல்லாம் ஊத்தி நான் சொல்லையில இந்த பிளேட்டை கொடுத்து அனுப்பி விடுங்கன்னமா. சரிங்க லட்சுமி அக்கா, நீங்க போய் வந்தவங்களெல்லாம் முதல்ல கூப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பீ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.